அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி 12ஆம் வகுப்பில் இயல் 1ல் முதல் உரைநடை பார்க்க போகிறோம். இப்போ 12th படிச்சிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் டெட்டுக்காக படிச்சிட்ருக்கிற நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். டிஎன்பிசி, டிஆர்பி ரிலேட்டடாக எத்தனை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் தேவை. அதில் 12th அவசியமாக தேவை. அதில் இந்த மயிலை வெங்கடசாமியை பற்றிய அற்புதமான ஒரு உரைநடை அவசியம் தேவை. கவனமாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நமது மொழியின் அடையாளங்களை மீட்டெடுத்தவர். தமிழ்மொழி மிகவும் தொன்மையான ஒரு மொழி. அது என்று தோன்றியதோ அந்த தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை மக்களாலும் அறிஞர்களாலும் சிறப்பிக்கப்பட்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு மொழி. அதற்கு காரணம் அந்த மொழியில் இருக்கிற இலக்கண இலக்கிய நூல்கள் தான். அந்த இலக்கண இலக்கிய நூல்களும் அவற்றுக்கான உரைகளும் தான் தமிழினுடைய மேன்மையை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறது. ஆய்வாளர்கள் நிறைய பேர் தமிழ் மிகவும் சிறப்பான நூல் அப்படிங்கிறத ஆய்வு செய்திருக்கிறாங்க. அப்படி ஆய்வு செய்த தமிழ் அறிஞர்களில் தமிழின் பன்முகத்தன்மையை எடுத்துரைக்கிற ஆய்வுகள் நிறைய இருந்திருக்கு, ஆய்வாளர்களும் இருந்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்னா அது மயிலை வெங்கடசாமி சொல்லலாம். கல்வெட்டுக்களை ஆய்ந்தும் தமிழை செழுமைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆய்வாளர்கள் ஒருவர் தான் இந்த மயிலை வெங்கடசாமி. அவர் தமிழ் மொழியின் பன்முக ஆற்றலை புலப்படுத்தி தமிழ் மொழியினுடைய பெரும் பரப்பு இவர் தம் ஆய்வுகளில் வெளிப்பட்டிருக்கிறது. அவருடைய அற்புதமான அந்த ஆய்வு சிறப்பு இங்கே உரைநடையாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை அறிந்தால் மட்டும்தான் எதிர்கால இலக்குகளை நோக்கி நகரவே முடியும். கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் எதிர்கால இலக்குகளை நோக்கி போக முடியும். அப்படி தான் தமிழ் மொழியை ஆய்வு செய்திருக்கிறாங்க. இன வரலாற்றை இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, பண்பாடு முதலிய தரவுகளை கொண்டு இந்த ஆய்வு என்பது நடத்தப்படுகிறது. இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, பண்பாடு ஆகிய தரவுகளின் அடிப்படையில் தேடி தேடி தொகுத்து சிறப்பாக ஆய்வுகளை செய்தவர் நம்ம மயிலை வெங்கடசாமி அவர்கள். ஆரம்பத்தில் பள்ளி ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. அவர் ஆசிரியராக பணியாற்றியபடியே பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. தமிழருடைய பழம்பெருமையை உணர செய்த மனிதன் இவர்தான். இவருடைய பழம்பெருமை நமக்காக காத்துட்ருக்கு. முதல்ல அவருடைய இளமை எப்படி இருந்தது அப்படின்னா 16/12/1900 சென்னை மயிலாப்பூரில் பிறக்கிறாரு. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு சித்த மருத்துவர். அவங்க அண்ணன் தமிழாசிரியராக இருந்திருக்கிறாரு. இளமையிலேயே தமிழ் மீது தனியாத பற்று அவருக்குள்ளே இருந்தது. தந்தை சித்த மருத்துவர், அது அவருடைய பின்பலம்தான். அண்ணனுடைய பின்பலம் தமிழ் பின்பலம், இதெல்லாம் அவருக்கு ஒரு பக்க பலமாக இருந்தது. தமிழ் பற்று அவருக்கு முன்னோர் வழியாக கிடைத்த ஒரு சீதனம் என்று சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேயே அவர் வீட்டில் இருக்கும்போது ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி நிறைய நூல்கள்லாம் இருக்குமா. ஏட்டுச்சுவடிகளை எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுவாராம். எடுத்து புரட்டி புரட்டி பார்ப்பாராம். ஆனால் அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே புரியாதான். ஆனால் ஒரு காலத்தில் இதெல்லாம் நான் எடுத்து படிச்சிருவேன், படித்து புரிஞ்சிக்குவேன் அப்படின்னு அவருக்குள்ளே அந்த ஆசை மட்டும் இருந்துச்சான். அதே போல் அவர் எடுத்து படித்தார். படித்து அதில் உள்ள சிறப்புகளை எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு ஆய்வுகளையும் மேற்கொண்டு தமிழ் மொழிக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு. 25 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் இருந்த காலகட்டம். பாடம் கற்பிக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் வளாகம் சாராத ஆய்வாளராகவே அவர் இருந்திருக்கிறாரு. நிறைய கட்டுரைகள், நூல்கள் இதெல்லாமே எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையோ நூல்களோ ஏதாவது தவறுகள், ஏதாவது ஐயங்கள் நேர்ந்துச்சு அப்படின்னா அவர் விபுலானந்த அடிகள், கா சுப்பிரமணியனார், திருவிக்கா, தேப்போமி, சாதா சர்க்குணர் ஆகிய அறிஞர்களிடத்தில் தொடர்பு கொண்டு அதை சரி செய்து பார்த்துக்குவார். அவருடைய சொல்லாய்வு கட்டுரைகளை எல்லாம் குடியரசு, ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்பாசிரியன், லட்சுமி முதலான இதழ்களில் வெளிவந்திருக்கிறது. இதில் வினாக்கள் கேட்கலாம். மயிலை வெங்கடசாமி அவர்களுடைய ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்த இதழ் என்ன அப்படின்னு கேட்கலாம். இதழ்கள் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5 இதழ் கொடுத்துருக்குறாங்க. வேறு ஏதாவது இதழ்கள் கொடுத்துட்டு
இதில் அதான் செந்தமிழ் செல்வி, ஆரம்பாசிரியர் அப்படின்னு கொடுத்துட்டா ஆப்ஷனில் இதான் வரும் விடையா. அது பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இவருக்குள்ள அந்த ஒரு நிகழ்வு 1934 தேப்போமி மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் ஒரு தமிழாராய்ச்சி மாநாடு ஒன்று நடக்குது. அந்த மாநாட்டில் சாதா சர்க்குணர் வந்து ஒரு உரை நிகழ்த்துறார். எதன் பேர்னா கிறித்துவம் தமிழும் அப்படின்ற பொருள் குறித்து ஒரு உரையை நிகழ்த்துறாரு. அப்படி உரை நிகழ்த்தும் பொழுது அவருக்குள்ள நிறைய அறிவு பெற்று ஒரு ஆர்வம் ஏற்படுது. கிறித்துவம் தமிழும், கிறித்துவ மொழிக்காரவங்க தமிழ் மொழிக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் தேடி பார்க்குறார். அவருடைய உரையை கேட்ட மாத்திரத்தில் அவருக்குள்ள ஆர்வம் வந்து கிறித்துவம் தமிழும் என்ற ஒரு நூலை அவர் எழுதுகிறார். அதுக்கப்புறம் தொல் இலக்கியம், தொல்கலை, தொல்லெழுத்து ஆகியவற்றின் ஈடுபாடு காரணமாக பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் என்ற நூல்களை எழுதுகிறார். அவர் முதல் எழுதிய நூல் எது அப்படின்னா இந்த கிறித்துவமும் தமிழும் தான். ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பௌத்தமும் தமிழும் சொல்லலாம். இதெல்லாம் அவருடைய சான்றுக்கு இலக்கியமாக இருக்கிறது. அடுத்தது அவர் எந்தெந்த துறைகளில் வந்து கவனம் செலுத்தினார்னா சமயம், மானுடவியல், தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி ஆய்வு, இது போன்ற துறைகளில் அவருடைய கவனங்கள் இருந்தது. அவருக்கு கல்வெட்டு ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமானது. அதில் பார்த்திங்கன்னா வட்டெழுத்து, கோல் எழுத்து, தமிழ் பிராமி எழுத்துக்களில் புலமை பெற்றிருந்த காரணத்தினால அவரால் பல சாசனங்களை படிக்க ஏதுவாக இருந்தது. நிறைய கல்வெட்டுகளை அவர் படிக்கிறார். அதை படிச்சுட்டு வரலாறு, இலக்கியம், கலையல், சமயம் சார்ந்த பல துறைகளில் அவர் நூல் எழுதுவதற்கு இதுவே ஒரு வழிகாட்டியாக இருந்தது. மயிலசேனி வெங்கடசாமி இந்த அளவுக்கு பன்முக அறிவு பெறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மயிலசேனி வெங்கடசாமி அவர்கள் அறிவின் வாயில்களை நோக்கியே போகிறார். அந்த அறிவின் வாயில்கள் எங்கே அப்படின்னா நூலகத்தில் தான் இருக்குது. அவருடைய கால்கள் எல்லாம் நூலகங்களை சென்று அங்கே படிக்க ஆரம்பிக்கிறார். அவர் வந்து தமிழ் தேனி என்று சொல்கிறாங்க. ஒரு தேனி மலர்களை நோக்கி சென்று தேன்களை பகிர்ந்து வரும். அதுபோல் இவர் வந்து நூலகத்திற்கு சென்று அறிவை தேடி தேடி பெற்றவர். அது தமிழ் தேனி போல் அந்த அறிவு எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கே போய் பெற்று வந்தவர். அவருடைய வரலாற்று ஆய்வுகள் ரொம்ப முக்கியமானது. தமிழகத்திலேயே சிறப்பு வாய்ந்த ஒரு ஆய்வுகள்னால் மயிலசேனி வெங்கடசாமி அவர்களுடைய ஆய்வுகளை சொல்லலாம். 1950கள் பொது ஆண்டு 3/9 இந்த காலகட்டத்தில் இடைப்பட்ட காலகட்டத்தில் பல்லவ மன்னர்களை பற்றிய நூல்கள் ஆகிய மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் ஆகியோர் குறித்த நூல்களை எல்லாம் தொடர்ந்து 3ஆம் நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னனை பற்றியும் எழுதியிருக்கிறாரு. அந்த மன்னர்களை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னா இந்த நூல் தான் சொல்லலாம். அது மட்டுமல்ல, சங்ககால மூவேந்தர்களை பற்றியும், கொங்கு நாட்டு மன்னர்கள், துளு நாட்டு மன்னர்கள், களப்பிரர்கள், இலங்கை குறித்த வரலாறு, இதெல்லாமே நம்ம மயிலசேனி வெங்கடசாமி அவர்கள் எழுதிய அற்புதமான வரலாற்று நூல்கள் சொல்லலாம். அவங்களுடைய வரலாறு மட்டும் சொல்லாமல் அவங்களுடைய அரசியல், பண்பாடு மற்றும் கலை வரலாறுகளையும் எடுத்து சொல்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. வெறும் வரலாற்றை மட்டும் சொல்லிட்டு போனாக்கா முக்கியம் இல்லை. அவர்களுடைய அரசியல் எப்படி இருந்தது, அவங்களுடைய பண்பாடு, கலை வரலாறு இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறார். வினாக்கள் இதெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்திங்கனாக்க அவருடைய காலகட்டத்தில் சங்ககாலம், இருண்ட காலம் என்ற ஒரு காலகட்டம். சங்ககாலத்துக்கு அப்புறமேலு களப்பிரர்கள் வந்து தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டம் தான் இருண்ட காலகட்டம், களப்பிரர் ஆட்சி. அந்த களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்ற ஒரு நூலை முழுசாக எழுதுகிறார். அதில் தெளிவாக எப்படி இருந்தது தமிழகம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, கலையை பற்றி அவர் நிறைய தெரிஞ்சிருக்கிறார். கலையில் ஆர்வம் நிறைய அதிகம். பெரும்பாலும் சினிமா கலை அப்படின்றத கலையெல்லாம் சாதாரண கலை தான். ஆனால் அதுக்கப்புறமேல இன்னொரு கலை இருக்குது. கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இதுதான் தமிழர்களுடைய அற்புதமான கலைகள் சொல்லலாம். இந்த கலை ஆர்வம் எப்படி வந்ததுன்னா இளமையிலேயே அவருக்கு ஓவியக் கல்லூரியில் பயின்ற ஆர்வம் இருந்தது. அதன் விளைவாக அவருக்குள்ள இந்த கலை அறிவு இருந்தது. கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இதை வச்சு அவர் எழுதுகிறார் ஒரு நூல். என்ன நூல் எழுதுகிறார்னா
தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்னு நூலாக எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, கவின்கலைகள் குறித்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அப்படி கவின்கலைகள் குறித்து எழுதப்பட்ட முதல் நூல் எதுனா அது தமிழர் வளர்த்த அழகு கலைகள் தான். இந்த நூலுக்கு தமிழக அரசனுடைய பரிசை பெற்றிருக்கிறது இந்த நூல். இதெல்லாம் வினாக்களாக கேட்கலாம். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூல் யார் எழுதுனா அப்படின்னு கேட்கலாம். அதில் எந்த பரிசு வாங்கியது? தமிழக அரசனுடைய முதல் பரிசினை பெற்ற நூல் இந்த நூல் தான். அதே போல் கலைகளை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். இறைவன் ஆடிய எழுவகை தாண்டவம், நுண்கலைகள், இசைவாணர் கதைகள், இதெல்லாமே அவர் எழுதிய பிற நூல்களாக இருக்கிறது. அடுத்தது அவருடைய இலக்கிய ஆய்வுகளில் ரொம்ப முக்கியமானது. இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதில் அவருக்கு ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. 1962 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு சொற்பொழிவு ஆற்ற அவர் கூப்பிட்றாங்க. தமிழ்துறை அறக்கட்டளை சொற்பொழிவு. அந்த சமயத்தில் மயிலை சீனி வெங்கடசாமி அங்கே போய் அந்த சொற்பொழிவு நிகழ்த்துறார். அப்படி சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கு உறுதுணையாக இருந்த நூல்கள் அப்படின்னா அது தொல்காப்பியம், சங்க இலக்கியம், கல்வெட்டு, இதையெல்லாம் தேடி தேடி படித்து தான் அந்த சொற்பொழிவை நிகழ்த்துறாரு. அதுக்கப்புறம் இந்த சங்க காலத்தில் தமிழக வரலாறுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு நூலாக எழுதுகிறாரு. களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் எழுதுகிறாரு. கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, சங்க காலம் அரசியல் பற்றி, இதெல்லாமே அவர் எழுதிய அற்புதமான வரலாற்று நூல்கள் சொல்லலாம். ஆய்வு உலகத்தில் மயிலசேனி வெங்கடசாமி அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை பெற்றிருக்கிறார். தமிழக வரலாற்றை பற்றி பல கோணங்களில் எழுதி தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூலை அவருடைய முயற்சியில் சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு நூல். இது எழுதுவதற்கு சான்றாக இருந்தது இந்த சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம் நூல்களை தரவுகளாக கொண்டு தான் எழுதுகிறாரு. அது மட்டுமல்ல, துளு மொழியை பற்றியும் அவர் ஆய்வு செய்கிறாரு. அதேபோல் தமிழியலுக்கு தேவையான பல்வேறு ஆவணங்களை தொகுத்து ஆய்வு செய்திருக்கிறார். அதை 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் அப்படின்ற ஒரு நூலாகவே எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழில் நிறைய நூல்கள் மறைந்து போயிருக்கிறதாம். கிட்டத்தட்ட 333 நூல்கள் மறைந்து போயிருக்குதான். அதையெல்லாம் கொண்டு மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற நூலில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, பல மொழிகள் அவருக்குள்ள பன்மொழி புலமை. தமிழ் ஆய்வு மரபில் சொல்லாய்வுகளை மேற்கொள்ளாத ஆய்வாளர்களே இல்லை என்று சொல்லலாம். அதுபோல் நீண்ட வரலாறு கொண்ட மொழியின் சொற்களை ஆய்வுக்குரிய சான்றுகளாக மிகுதியாக இருக்கும். மயிலசேனி வெங்கடசாமி இத்தகைய சொல்லாய்வு பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு இருக்கிறார். அப்படி மேற்கொண்டு செந்தமிழ் செல்வி என்ற இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிறை தும்பி என்ற தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது. இப்படி கேட்கலாம், அஞ்சிறை தும்பி எந்த இதழில் வெளிவந்தது அப்படின்னு கேட்கலாம். செந்தமிழ் செல்வி என்ற இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிறை தும்பியாக வெளிவந்திருக்கிறது. எந்த தொகுப்புன்னு கூட கேட்கலாம், பார்த்துக்க. அதே போல் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் இந்த மொழிகளில் பயிற்சி உடையவராக இருந்திருக்கிறாரு. மத்த விலாசம் பிரகடனம் நம்ம மகேந்திரவர்மன் எழுதிய நூலை ஆங்கிலத்திலேருந்து தமிழாக்கம் செய்திருக்கிறார். பல மொழி அவருக்குள்ளே இருக்குது. அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்தியவெளியில் வட்டத்திற்குள்ளே பேசப்பட்ட மொழி, அதிலிருந்து மீண்டு திராவிட இயலாக அடையாளப்படுத்தியதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அதே போல் பாவேந்தர் பாரதிதாசன் மயிலசேனி வெங்கடசாமி பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் வரிகளோடு சொல்கிறாரு. தான்கட நேர்ந்த போதும் தமிழ்கடல் ஆற்றானல், தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தமிழ் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சவர் இந்த வெங்கடசாமி. இருவரும் தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதென்று உயிர்ப்பணியாக கொண்டோ. தமிழ் மொழியினுடைய சிறப்புகள், தமிழருடைய சிறப்புகளெல்லாம் இந்த உலகத்திற்கு தேவை. அதை உயிர்ப்பணியாக கொண்டவர்கள் எப்பொழுதுமே துன்பப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது அது உண்மைதான், விளம்பரம் கிடையாது அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் மயிலசேனி வெங்கடசாமி பற்றி தமிழ் எவ்வளவு சிறப்புடைய மொழியை அவர் ஆய்வு செய்தார், ஆய்வுலகத்திற்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பற்றி அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. நான் நிறைய கதைகளையும் நவீனங்களையும் எழுதுறவெல்லாம் கிடையாது. ஒரு வரலாற்று ஆராய்ச்சிகளை செய்கிறவன் யாரும் படிக்க மாட்டாங்கன்னு தெரியும், சிறுபான்மையரை தான் படிப்பாங்கன்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டே நான் இதை எழுதுகிறேன். இது என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஈடுபாடு. இதையெல்லாம் தமிழருடைய வரலாற்றை தமிழருடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளவே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆராய்ச்சி பேரறிஞர் நம்ம தமிழகத்தினுடைய சிறப்புகளை சொல்றதுனால
தமிழக வரலாற்றுக் கழகத்தில் தமிழ் புலவர் குழுவில் உறுப்பினராக இருந்து பெருந்தொண்டாட்டிய நம்ம மயிலை வெங்கடசாமி அவர்கள் 1962 எழுத்தாளர் சங்கம் அவருக்கு கேடயம் ஒன்று வழங்கியிருக்கிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற விருது கொடுத்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. இருந்து வினாக்கள் வரும். எப்படி இந்த கேடயம் யார் கொடுத்தா, எந்த வருஷம்? தமிழ் எழுத்தாளர் சங்கம். தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டம் யார் கொடுத்தா அப்படின்னா நம்ம மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். அதே போல் அவருக்கு மாமனிதர் அறிஞர்கள் ஒன்று கூடி மணி விழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 பட்டங்களும் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் இல்லற துறவியாக வாழ்ந்து தமிழ் மொழிக்காக முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அற்புதமான மனிதர் நம்ம மயிலை வெங்கடசாமி சொல்லலாம். அவர் கண்டுபிடிச்ச ஒரு சிறப்புகளில் இது ஒன்று தான். இது சேரனுக்கு எப்பயுமே வில் கொடி தான், சோழனுக்கு புள்ளி தான் சின்னமே. சேரனுக்கு வில்லு, சோழனுக்கு புள்ளி தான், பாண்டியனுக்கு மீன். ஆனால் இந்த பசும்பூன் பாண்டியன் சங்க காலத்தில் தன்னுடைய கொடியில் யானை சின்னம் குறித்திருந்தான் அப்படிங்கிற செய்தியை அகநானூற்றில் 162வது பாட்டில் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆய்வுகளை செய்து மயிலை வெங்கடசாமி அவர்கள் அரிய செய்திகளை எல்லாம் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிற மனுஷன். அவரை பற்றி நம்ம நாரண துரைக்கண்ணன் அவர்கள் ஒரு உருவ விவரிப்பு செய்திருக்கிறாரு. அவராவது நூலகத்திலேருந்து வெளியில் வராரு. அப்படி வரும் பொழுது 5 அடிக்கு உட்பட்ட ஒரு குரல் வடிவம், அகன்ற நெற்றி, வட்டமான முகம், எடுப்பான மூக்கு, பேச துடிக்கக்கூடிய மெல்லுதடுகள், 4 முழ வெள்ளை வேட்டி, காலர் இல்லாத முழுக்கை சட்டப்பையில் மூக்கு கண்ணாடி, பவுண்டன் பேனா, கழுத்தை சுற்றி மார்பின் இருபுறமும் தொங்கும் மேல் துண்டு, இடது கரத்தில் தொங்கி கொண்டிருக்கும் புத்தகப்பை, இப்படியான தோற்றமாக நம்ம மயிலை வெங்கடசாமி அவர்கள் கன்னிமாரா நூலகத்தை விட்டு வெளியில் வர அவரை பார்த்து நாரண துரைக்கண்ணன் அவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் வினாக்களாக கேட்கக்கூடிய பகுதிகள். இந்த உரைநடையிலிருந்து கண்டிப்பாக வினாக்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தவிர்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு உரைநடை. நன்றி, வணக்கம்.